ஆதிசங்கர பகவத்பாதரின் சௌந்தர்ய லஹரி 20வது ஸ்லோகம். கிரந்தீம் அங்கேப்யக கிரண நிகுரும்ப அமிர்தரசம் ஹ்ருதி த்வாம் ஆதத்தே ஹிமகர சிலாமூர்த்தி இவ யக சசர்ப்பாணாம் தர்ப்ப ஷமயதி சகுந்தாதிப இவ ஜ்வரப்ருஷ்டான் திருஷ்ட்யா சுகயதி சுதாதார சிரயா. நோய்களை போக்கக்கூடிய ஸ்லோகம் என்பதாக நிறைய பேருக்கு பரிச்சயமான ஸ்லோகம். ஆச்சாரியருடைய 20வது ஸ்லோகத்தில் நிற்கிறோம். இந்த ஸ்லோகத்தை முழுமையாக காண்பதற்கு முன்னால் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனை சொல்கிற வழக்கத்தின்படி முதல் 20 ஸ்லோகங்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதையும் பார்த்துவிடலாம். ஸ்லோகம் 1 சகலவிதமான தடங்கல்களும் தீரும். ஸ்லோகம் 2 சர்வ காரியங்களும் சித்தியாகும். ஸ்லோகம் 3 கல்வி கைகூடும். ஸ்லோகம் 4 வசதிகள் வாய்ப்புகள் பெருகும். ஸ்லோகம் 5 எல்லோரும் நட்பாக இருப்பர். ஸ்லோகம் 6 மகப்பேறு கிட்டும், குடும்பம் அபிவிருத்தி அடையும். ஸ்லோகம் 7 எதிரிகள் தங்களுடைய பகைமையை விட்டுவிடுவார்கள். ஸ்லோகம் 8 சண்டை சச்சரவுகள் வராது. சிறைச்சாலை வாசம் இருந்தால் அது நிவர்த்தியாகும். ஸ்லோகம் 9 பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ஸ்லோகம் 10 நல்ல தேஜஸ் கிடைக்கும், ஞானம் கிட்டும். ஸ்லோகம் 11 மகப்பேறு கிட்டும், ஞானம் உண்டாகும். ஸ்லோகம் 12 வாக்குவன்மை பெருகும், கல்வியும் அறிவும் கூடும். ஸ்லோகம் 13 தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ்வார்கள். ஸ்லோகம் 14 பலவிதமான சிக்கல்கள் தீரும், பசிப்பிணி இல்லாமல் இருக்கும், தேகம் ஆரோக்கியமாக திகழும். ஸ்லோகம் 15 கல்வி கைகூடும், சங்கீத ஞானம் கைகூடும். ஸ்லோகம் 16 அறிவு வளரும், வாக்குவன்மை பெருகும். ஸ்லோகம் 17 சகலவிதமான கலைகளிலேயும் பரிச்சயமும் வல்லமையும் ஏற்படும். ஸ்லோகம் 18 வாக்கு விலாசம், எழுத்துக்கலை ஆகியன வளரும். ஸ்லோகம் 19 எல்லோரோடும் நல்ல உறவிருக்கும். இப்போது நாம் பார்க்கிற ஸ்லோகம் 20 விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய தீங்குகள் நீங்கும், ஏறிய விஷம் இறங்கும், திருஷ்டி இல்லாமல் இருக்கும், பொறாமை கொண்டவர்களின் பொறாமை தன்மை விலகும். இந்த ஸ்லோகம் அப்படி என்ன சொல்கிறது? இதுவும் கூட அம்பாளை தியானிக்கிற ஸ்லோகம்தான். எப்படி அம்பாளை தியானிக்க வேண்டும்? அங்கேப்யக கிரந்தீம், அம்மா பராசக்தியே, உன்னை உன்னுடைய அங்கங்களிலே இருந்து கிரண நிகுரும்ப அமிர்த ரசம் அப்படியே பொழிவது போல. அமிர்த ரசம் என்றால் என்ன? அமுதச்சாறு. அமிர்தம் நமக்கு தெரியும் இல்லையா? அம்பாள் அமர்ந்திருக்கிறாள்.
அந்த அம்பாளை தியானிக்கும் போது எப்படி தியானிக்க வேண்டும்? அவளுடைய சர்வ அவயங்களிலே இருந்தும் அப்படியே அமுத தாரை பொழிகிறது. அம்பாளை ஒரு பூர்ண நிலவு போல பார்த்து அந்த பூர்ண நிலவின் கிரணங்கள், கிரணங்கள் என்றால் அந்த ஒளி கீற்றுகள், கிரண நிகுரும்ப, கிரணங்களிலே இருந்து கிரணக்கற்றைகளிலே இருந்து அப்படியே அமுத தாரை, கிரந்தீம் என்றால் வாரி இறைக்கிறாள் என்று பொருள். அம்மா, உன்னுடைய அவயவங்கள், உன்னுடைய உறுப்புகளிலே இருந்து, உன்னுடைய கிரணங்களிலே இருந்து அமுத தாரையை வாரி இறைப்பவளாக, அதோடு மாத்திரம் நிறுத்தாமல் ஹிமகர ஷிலாமூர்த்திம் இவ, உன்னை எப்படிப்பட்ட ஒரு மூர்த்தியாக பார்க்க வேண்டும்? மூர்த்தி என்றால் வடிவம். எப்படிப்பட்ட வடிவமாக காண வேண்டும் என்றால், சந்திரகாந்த கல் என்று ஒரு கல் இருக்கிறதே, அந்த கல் போல. முன்னமே பார்த்திருக்கிறோம் இந்த கல்லை, சசிமணி இல்லையா? இப்போது இந்த ஸ்லோகத்தில் சசிமணி என்பதை இன்னும் வேறு விதமாக ஆச்சாரியர் சொல்கிறார். ஹிமகர ஷிலாமூர்த்திம். சசிமணி ஷிலா என்றாலும் ஹிமகர ஷிலா என்றாலும் ஒன்றுதான். அம்பாளையே சந்திரகாந்த கல்லாக பார்க்க வேணும். சந்திரகாந்த கல் எவ்வளவு குளிர்ச்சியானது என்று நமக்கு தெரியும். சந்திரனுக்கு ஹிமகரன் என்று ஒரு பெயர் உண்டு. காரணம், சந்திரன் வானத்தில் வருகிற நேரத்தில் மாலை பொழுதில், இரவு பொழுதில் குளிர்ச்சியாக இருக்கும். எனவே பனியை பொழிகிறான் ஹிமகரன். ஹிமம் என்றால் பனி. அதே சந்திரனுக்கு சுதாகரன் என்று ஒரு பெயர் உண்டு. சுதா என்றால் அமிர்தம். அமிர்தத்தை தருபவன், பனியை தருபவன், அமுதை பொழியும் நிலவே என்று பாடுவார்கள் இல்லையா? இப்போது எப்படி பார்க்க வேண்டுமாம்? அம்பாளையே ஒரு ஹிமகர ஷிலாமூர்த்தியாக, அப்படியானால் என்ன? சந்திரகாந்த கல் ஷிலாமூர்த்தியாக, முழுக்க முழுக்க அப்படி ஒரு சந்திரன், பூர்ண சந்திரனாக அம்பாளை பார்த்து, சந்திரகாந்த கல்லாகத்தானே பார்க்க சொல்லி இருக்கிறது, சந்திரனாக இல்லையே என்றால், சந்திரகாந்த கல் என்ன பண்ணும்? காற்றிலே இருக்கிற நீராவியை எல்லாம் மொத்தமாக சேகரித்து அப்படியே குளிர்ச்சியாக பொழியும். அப்படி சந்திரகாந்த கல் ஓரிடத்தில் வைத்தால் எப்படி காற்றில் இருக்கிற நீராவியை எடுத்து நீராக பொழியுமோ, அதுபோல உன்னை அந்த சந்திரகாந்த கல்லாக நாங்கள் தியானம் செய்தால் நீ என்ன செய்வாய்? உன்னுடைய அவயவங்களிலே இருந்து அமுத தாரையை பொழிவாய். தஞ்சாவூருக்கு பக்கத்திலே தென்குடித்திட்டை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே சிவலிங்கத்தின் மீது குறிப்பிட்ட நாழிகைகளில் மேலே இருந்து நீர் சொட்டிக்கொண்டே இருக்கும். சிவபெருமான் அபிஷேக பிரியர். எனவே அவருக்கு இயல்பாகவே அபிஷேகம் நடந்து கொண்டிருப்பது போல் அந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது. எப்படி இது சாத்தியம் என்றால், மேலே அந்த விமானத்தில் சந்திரகாந்த கல்லை வைத்து கட்டியிருக்க வேண்டும். அது நீராவியை எடுத்து நீராக்கி அப்படியே பொழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்திரகாந்த கல்லாக அம்பாளை தியானிக்க வேண்டும் என்று ஆச்சாரியர் இங்கே குறிப்பிடுகிறார். சந்திரகாந்த கல்லாக மாத்திரமல்ல, அம்பாளையே சந்திரனாக தியானிக்கலாம். காரணம், அந்த சந்திரன் தானே அமுதையும் தரும், சந்திரன் பனியையும் தரும். ஹிமகர சிலையாக, அந்த சிலையில் செய்யப்பட்ட மூர்த்தமாக உன்னை யார் தியானிக்கிறார்களோ, அந்த ஹிமகர சிலையிலே இருந்து அமுத தாரைகளை பொழிகிற ஒரு நிலையில் உன்னை யார் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிட்டும்? சர்ப்பானாம் தர்ப்பம். அப்படிப்பட்ட சாதகனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அப்படி தியானம் செய்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? சகுந்தாதிப. சகுந்தம் என்றால் பறவை என்று பொருள். பறவைகளுக்கு அரசனாக, அப்படியானால் கருடன் போல, கழுகு போல, பக்ஷிராஜனாக, பறவையரசனாக, புல்லரசனாக இருக்கிற கருடனைப் போல சகுந்தாதிப
சகுந்த அதிப இவ. பறவை அரசன் கருடனைப் போல சர்ப்பாணாம் தர்ப்பம் சமயதி. பாம்புகளையெல்லாம் அடக்கக்கூடிய பாம்புகளின் கொழுப்பு. தர்ப்பம் என்றால் கொழுப்பு. பாம்புகளின் கொழுப்பு என்றால் என்ன பொருள்? என்னிடத்தில் விஷம் இருக்கிறது, உன்னை நான் தீண்டி விடுவேன் என்கிற அந்த மதர்ப்பு. பாம்புகளின் விஷத்தை போக்குகிற தன்மை கிட்டிவிடும். விஷத்தன்மையை போக்கிவிட முடியும். அப்படிப்பட்ட சாதகனால் விஷத்தன்மையை அழித்துவிட முடியும். ஜ்வர பிருஷ்டான் திருஷ்டியா சுகயதி. இப்படிப்பட்ட சாதகன் அங்கே ஜ்வரத்தால் பாதிக்கப்பட்டவர், காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர், நோய்களால் பாதிக்கப்பட்டவர் யாராவது இருந்தால் அவரை அப்படி பார்த்தால் போதும், தம்முடைய கண்களால் பார்த்தால் போதும். திருஷ்டியா சுகயதி, பார்வையிலேயே அவர்களுக்கு சுகத்தை கொடுத்துவிட முடியும். மற்றவர்களால் வரக்கூடிய தீங்குகள், மற்றவர்களால் வரக்கூடிய விஷத்தை போக்கிவிட முடியும். நோய்வாய்ப்பட்டவர்களை அந்த நோயிலே இருந்து காப்பாற்றிவிட முடியும் என்றால் அம்பாளுடைய அருளை பெற்றவர்கள் அம்பாள் தரக்கூடிய குளிர்ச்சியை, அம்பாள் தரக்கூடிய அமிர்தத்தன்மையை பெற்று விடுவார்கள். அம்பாள் தன்னுடைய குழந்தைகளுக்கு கருணை பார்வையிலேயே ஜுரத்தை போக்கடித்து விடுவாள். தன்னுடைய கருணை பார்வையினாலேயே அவர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை போக்கடித்து விடுவாள். இங்கே என்ன ஆகிறது? அம்பாளை தியானிக்கக்கூடியவர்களுக்கு கூட அப்படிப்பட்ட சக்தி கிடைத்துவிடும். அவர்கள் யாரை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நோய் தீர்ந்துவிடும், துன்பம் தீர்ந்துவிடும். அவர்கள் பக்கத்திலே எந்த விதமான விஷமும் துன்பமும் துயரமும் அண்டாது. ஆகவேதான் இந்த ஸ்லோகம் விஷத்தை போக்கும், நச்சுத்தன்மையை நீக்கும், நோய்களையெல்லாம் போக்கடித்துவிடும். இவை மாத்திரமல்ல, பொறாமை, திருஷ்டி என்றெல்லாம் சில நோய்கள் இருக்கின்றனவே, அந்த நோய்களை கூட போக்கடித்து விடக்கூடிய தன்மை இந்த 20வது ஸ்லோகத்திற்கு உண்டு.